தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போயிட்டு ஹாலிவுட்டில் இது வரைக்குமே தனுஷ் அவர்கள் ஒரு 2-3 மூவிஸில் ஆக்டிங் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதில் கிரேமன் மூவி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவியாக தனுஷ் அவர்களுக்கு அமைஞ்சிருந்தது. அந்த மூவியில் ஒரு பாசிட்டிவான ரோல் எடுத்தும் தனுஷ் அவர்கள் ப்ளே பண்ணியிருப்பார். ரூசோ பிரதர்ஸோடைய டைரக்ஷனில் தான் அந்த மூவியும் தயாராகிருக்கான். தனுஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல பாப்புலேஷனான ஹாலிவுட் மூவினே சொல்லலாம். ரூசோ பிரதர் நெக்ஸ்ட்டும் தனுஷ் அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறதா ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இதுவும் மார்வலில் இருக்க அவெஞ்சரில் ஒரு குறிப்பிட்ட சாப்டரில் தனுஷ் அவர்கள் ஆக்டிங் பண்ண வைக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. 2026 மேலே தான் என்னுடைய கன்ஃபார்ம் அப்டேட் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை மட்டும் போயிருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிரேமன் மூவியில் தனுஷ் அவர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மட்டும் இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருப்பாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து போயிட்டு ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கிறது பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் அவர் மார்வல் ஸ்டூடியோவான அவெஞ்சர்ஸில் ஒரு குறிப்பிட்ட பார்ட்டில் இறங்கி ப்ளே பண்ண போகிறது கன்ஃபார்மில் போய்கிட்டு இருக்கா. மேக்ஸிமம் ப்ளே பண்ணுவார் அப்படின்றது தான் எல்லாருடைய கன்ஃபார்ம் அப்டேட்டுமே. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டும் தனுஷ் அவர்களை ஹாலிவுட்டில் நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன்.